இங்கே பார்த்தீங்கன்னா இவரோட பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஸ்கூல் முடிச்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவரோட பொண்ணு வந்துட்டு இருக்க வழியில் ஒரு வயசான ஒரு ஆயா வந்து மாம்பழம் வித்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவரோட பொண்ணு போய் கேட்குது, அந்த மாம்பழம் எனக்கு தரீங்களா, நான் காசு தரேன் அப்படின்னு. அப்போ தான் அந்த ஆயாவும் சொல்கிறாங்க, இல்லை இந்த மாம்பழத்தை இப்போ தான் ஒரு ஆள் வாங்கிட்டாங்க, அவங்க காசு தந்தாங்க, இனிதான் நான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ தான் இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் ஒரு மாம்பழம் தானே, நானே ஒரு மேக் பண்ணி தரேன்னு சாக்லேட்லேயே மேக் பண்ண தொடங்கினாரு. அதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன், யாருக்கெல்லாம் அம்மா அப்பா பிடிக்கணும் பார்ப்போம். உங்களுக்கு அம்மா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்பா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை ரெண்டு பேரும் பிடிக்கணும் ஒரு ரெட் கார்ட்டை மட்டும் கமெண்ட் பண்ணியிருப்போங்க. அப்போ தான் இவரோட பொண்ணு வந்து இவர்கிட்ட கேட்குது, நான் உங்ககிட்ட கடையிலேருந்து தானே மாம்பழம் வாங்கி தர சொன்னேன், நீங்கள் எதுக்கு சாக்லேட்லேயே மேக் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ தான் அவரும் அவரோட பொண்ணிட்ட சொல்கிறாரு, இல்லை கடையிலேருந்து வாங்குற மாம்பழம் சில மாம்பழம் நல்லா இருக்காது, நான் அவனை சாக்லேட்லேயே மேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சாக்லேட்லேயே ஒரு ரியல் மாம்பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மேக் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிப்போங்க.